நம்ம திருக்குறளில் திருப்பி சொல்லாமா? அடக்கம் உடையார் அறிவில்லார் எண்ணின்று கடக்கா கருந்தவும் வேண்டாம். மடைத்தலையில் ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவு வாடி இருக்குமாம் கொக்கு. இன்னொன்று தெரியுமா? இதுக்கே இன்னொரு திருக்குறள் ஔவையார் சொல்லியிருக்காரு. அதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போதைக்கு அது வேண்டாம், நான் வேறு சொல்கிறேன். இப்போ நான் அந்த திருக்குறள் சொன்னேன்ல, அதுக்கு சொல்பொருள் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது, அதை பார்த்துடலாம். நான் அடக்கம்ன்ட்டு ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பேன். அதுக்கு பணிவு. அடக்கம்னா அது பணிவு. கடக்கனா அது வெள்ளை. மடைத்தலை அப்படின்னா நீர் பாயும் வழி. இப்போ இப்படி வளைஞ்சு போதில்ல, அதான் நீர் பாயும் வழி. அதுக்கடுத்து அறிவிலார் அப்படின்னா அறிவு இல்லாதவர்கள். இல்லாதவர்னு சொல்ல, இல்லாதவர் தான் வரும். ஆனால் கருந்தவும் நினைக்கவும். உருமீன் பெரிய மீன். புரிஞ்சிச்சா? இது உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும். சரி, நம்ம வேறு பார்க்கலாம். இப்போ வரைக்கும் பார்த்ததெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்ததில் யாருக்கு எது புரிஞ்சிச்சின்ட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இப்போ எல்லாருக்குமே புரிஞ்சிச்சு. அடுத்த வீடியோவில் நான் வேறு என்ன புதுசாக தேடி போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் கேட்க போகிறது நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சரி, தேங்க்யூ, பாய்.